ஒலிம்பிக் கிரிக்கெட் ஸ்டார் பேட்ஸ்மேனான விஷ்ணு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுங்க. வயசு 34. முதல்ல எல்லாம் நல்லா கிரிக்கெட் விளையாண்டுருந்தீங்க, இப்போ விளையாடுறதில்ல. உங்கள் நண்பர் மற்றும் உங்கள் டீம்மேட் உங்களுக்கு ஏன் இப்படி ஆகுது, எதனால் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. டிப்ஸ் கேட்குறாங்க. டிப்ஸு ஃபஸ்ட்டு நல்லா இருந்துட்டு நம்ம இப்போ நல்லா ஆடாததுக்கு காரணம் என்ன? ஓப்பனிங் இறங்கினீங்க, போனால் அவுட் ஆகிட்டு வந்துடுறீங்களாமா. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அடித்து விளையாண்டுருக்குறோம். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அடித்தா 6 போகும் 4 போகும், அதே எண்ணத்தில் இல்லாமல் இப்போ ஃபார்ம் குறைஞ்சிருச்சு, அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகிட்டோம்னா அதே மாதிரி நீங்கள் அடிச்சுட்டே அவுட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு முற்படாதீங்க. உங்களுக்கு ஏஜ் 34 ஆகிறதுனால உங்கள் பின்னாடி நிறைய பேர் ஜூனியராக இருப்பாங்க. உங்களை பார்த்து கற்றுக்கிற மாதிரி விளையாடணும். ஓகேங்களா? உங்கள் பர்சனல் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஐடி ஃபீல்டில் கம்பெனியில் அங்கே ப்ரெஷர் இருக்குது, உங்களை விட கீழ் பொசிஷனில் வேலை செய்கிறீங்க, உங்கள் சொன்ன பேச்சு கேட்காம இருக்கலாம், அதனால் டென்ஷன் ஆகலாம். அது ஆஃபீஸ்லையோடு வச்சுட்டு நம்ம விளையாட வரும்போது அது உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சியாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுவும் உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி. வாரத்துக்கு ஒருக்கா எல்லோரும் விளையாடுறாங்க, நம்மளும் விளையாடுறோம். அதுவும் நம்மளுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். அதனால் நீங்கள் துரிதமான ரன்களை சேகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கு முற்பட வேண்டாம். அவுட் ஆஃப் ஃபார்மு போனேன்னு அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய அதிரடி பிளேயராக இருந்தாலுமே பெரிய பிளேயருக்கே, பெரிய இன்டர்நேஷ்னல் விளையாடுறாங்க, பெரிய பிளேயருக்கே பார்த்தீங்கன்னா போனோன்னே அவுட் ஆனாங்கன்னா ரெண்டு மூணு மேட்ச் அவுட் ஆனால் 4வது மேட்ச் பதறப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்புறம் பாலை வேஸ்ட் பண்ணுவாங்க, சிங்கிள் எடுப்பாங்க. எப்படியோ தத்து தேதி ஒரு 6 மேட்ச் இல்லைன்னா 8 மேட்ச் கழிச்சு ஒரு 15 ரன் 20 ரன் சேர்த்துவாங்க. அப்போ விமர்சனங்கள் வரும், அந்த விமர்சனங்களுக்கு விட கொடுப்பாங்க. 20 ரன் அடிப்பாங்க, இன்னொரு 6 மேட்ச் கழிச்சு 50 ரன் அடிப்பாங்க. அதுலேருந்து அவங்க விடப்படுவாங்க. எப்படி 50 ரன் அடிப்பாங்க? அந்த 50 ரன் 70 பாலுக்கு 50 ரன், 80 பாலுக்கு 50 ரன். அப்படியே ஃபார்மாக வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகிட்டு மெதுவாக விளையாடுறாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் விளையாடுறோம். முதல்ல நீங்கள் சிங்கிள் எடுக்கிறதுக்கு பாருங்கள். புல்டாஸாக வந்தாலும் அடிக்காதீங்க, உங்களுக்கு ஹேண்ட் பவராக இருந்தாலுமே அடிக்காதீங்க. அழகாக வர பால் இப்படி தள்ளுங்க, இங்கே வர பால் இப்படி தள்ளுங்க, இப்படி வர பால் இப்படி அடிங்க. சிங்கிள் எடுங்க. உங்களோட மெயின் என்ன? பாலுக்கு பால் சிங்கிள் பிளானு. ஏன்னா எல்லா பாலும் சிங்கிள் எடுக்கணும்னு முயற்சி செய்ய வேண்டாம். 3 பாலுக்கு ஒரு ரன் பிளான் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். விஷ்ணு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கை கொடுத்து கடைசியில் நீங்கள் அடிக்கிறதுக்கு முற்படலாம். ஒரு 5 ரன் நான் சொல்கிறேன். உங்கள் டீம்மேட்டு சாய் சஞ்சய், சரிங்களா? அவங்க சொல்கிறாங்க எல்லாருமே. நான் சொல்கிற வேண்டி ஒரு 5 பால் மீட் பண்ணுங்கள், அதில் 2 ரன் முயற்சி செய்யுங்க, சரிங்களா? கேப்பில் பார்த்து தள்ளி விட்டு போங்க. அந்த 2 ரன்னு நீங்கள் எடுக்கிற அந்த 2 ரன்னு உங்களுக்கு 20 ரன் எடுக்கிற அளவுக்கு அது உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கும். 5 பால் மீட் பண்ணுறீங்க, 2 ரன் எடுக்கிறீங்க, சரிங்களா? அப்போ 50 பால் மீட் பண்ணாதான் 20 ரன் எடுக்கணுமானா இல்லை. அதுக்குள்ளே நிறையா உங்களுக்கு ஆல்ரெடி பெரிய பிளேயராக இருக்கிறனால உங்களுக்கு டெக்னிக்கல் ஷாட்டெல்லாம் தெரியும், சரிங்க? விளையாட தெரியும். அதுக்கு முன்னாடியே காலையிலும் சாயங்காலமும் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வார்ம் அப்பு, சில எக்ஸசைஸ் எல்லாம் வீட்லேயே செஞ்சுக்குங்க. அது உங்களுக்கு நிறையா உடம்பு மூமெண்ட்டு வர்றது போகிறதுக்கெல்லாம் பயன்படும், சரிங்களா? நான் சொல்கிறேன், 5 பால் மீட் பண்ணிட்டு 2 ரன் எடுங்க. அப்புறம் 50 பால் மீட் பண்ணும் பொழுது நீங்கள் 40 ரன் எடுத்துருவீங்க. எப்படி? 5 பால் மீட் பண்ணி 2 ரன் எடுங்க, சிங்கிள் அடிக்க வேண்டாம். 4-6 பிளான் பண்ணாதீங்க. அந்த 5 பால், முதல்ல 5 பால், அதாவது ஒரு 6 பாலும் கூட வச்சுக்கோங்களேன். அந்த 6 பாலுக்கு 2 ரன் பிளான் பண்ணுங்கள். அடுத்த 6 பாலுக்கு உங்களோட பயிற்சி, உங்களோட நுணுக்கமான ஆட்டம், பழைய ஆட்டமெல்லாம் சேர்த்து அந்த 12 பாலுக்கு அதே 4 ரன் எடுக்க மாட்டேங்க. அது வரும் உங்களுக்கு 10 ரன் வந்துடும். 12 பாலுக்கு 10 ரன் வந்துடும். அப்புறம் அடுத்த 6 பாலுக்கு 18 பாலுக்கு 22 ரன் அடிப்பீங்க. அது உங்களுக்கு உண்டான பயிற்சி, பொறுமை, திறமை, நேக்கு, நுணுக்கம் எல்லாமே அதில் வந்துடும். புரியுதுங்களா விஷ்ணு? ஃபஸ்ட்டு 6 பாலுக்கு 2 ரன் எடுப்பீங்க. அடுத்த 6 பாலுக்கு 10 ரன், 12 பாலுக்கு 10 ரன் வந்து அடுத்த 6 பாலுக்கு ஈக்குவலுக்கு மேலே வந்துடும். ரன் உங்களுக்கு அதிகமாக வரும். அது நீங்கள் பொறுமை, உங்களோட ஆட்ட நுணுக்கங்கள், நீங்கள் ரொம்ப சீனியர் பிளேயராக இருக்கிறனால, நல்ல விளையாண்ட ஆளாக இருக்கிறனால உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், சரிங்களா? மேக்ஸிமம் சிங்கிள். ஃபஸ்ட்டு 5 பால் சிங்கிள், 6 பால். அடுத்த பால் உங்களுக்கு 2 ரன் எடுக்கலாம்னு தோணும், 3 ரன் எடுக்கலாம்னு தோணும். அது கற்றுக்கொண்ட பாடம், அதில் நீங்கள் அழகாக எடுத்துட்டு வரலாம். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வாரம் நீங்கள் எப்படி? இந்த வாரம் நீங்கள் அடிக்கிறீங்க, சரிங்களா?
இந்த வாரம் பொறுமையாக சிங்கிள் எடுக்கிறீங்க. சிங்கிள் 2 டிக். சிங்கிள் அடிக்கும்போது 2 டிக் எப்படி அடிக்கலாம். அப்புறம் ஏதுவான பால் 6 4 அடிக்கிறது உங்களோட பிரியம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் 30 பாலுக்கு மிகாமல் 30 பாலுக்கு கம்மியாக விளையாடாதீங்க. பார்த்து பொறுமையாக விளையாடுங்க. துரிதமான ரன்கள். இந்த வாரத்துலேருந்து உங்களோட பேட்டிங் திறன் மென்மேலும் வளப்பட வாழ்த்துக்கள். சரிங்களா. நீங்கள் ஐடி ஃபீல்டு இருக்கிறீங்களாமா, அங்கே ப்ரெஷர் இருக்குது, குடும்ப சுமை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அம்மா அப்பா இருப்பாங்க, அங்கே பயங்கர ப்ரெஷர் இருக்குது. எல்லாத்தையும் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குனால நல்லா படித்து ஜாப் போயிருப்பீங்க. நல்ல விதமாக உங்களோட வேலையிலையும் நல்ல ஒரு வழியாக இருக்க வாழ்த்துக்கள். உங்கள் பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு முன் மாதிரியாகவும் ரோல் மாடலாகவும் இருக்க வாழ்த்துக்கள். பொறுமையை கையாளுங்க. உங்கள்கிட்ட இருந்து சின்ன சின்ன பசங்க விளையாடுறாங்களா, அவங்கள கற்றுக்கிட்டு நிறைய திறமையை கற்றுட்டு அவங்க உங்களை படி வரட்டு. அது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு எக்ஸாம்பிளாகவும் பெரிய பெரிய விஷயமாகவும் இருக்குது. சரிங்களா. நம்ம ஒரு சீனியராக இருக்கிற ஒரு ஃபீல்டு ஐடி ஃபீல்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் நீங்கள் சொல்லலாம், ஏற்றுக்குவாங்க. நம்ம விளையாட்டின் மூலமாக நம்ம வெளிப்படுத்தும் போது ஏற்றுக்குவாங்க. போனேன்னா அவுட் ஆனோம்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கிரிக்கெட் தான் வரல, வேற விஷயம் கேட்கணும். கிரிக்கெட் பக்காவே ஒரு 10 ரன்னாச்சு 10 ரன் எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடாமல் நம்ம முன்மாதிரியாமல் நம்ம விளையாண்டோம்னா விஷ்ணு எல்லோரும் நம்மளை பாராட்டுவாங்க. பாராட்டுறதுக்கு வேண்டி விளையாடுறதில்ல. உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சியாக இருக்குது. சிங்கிள் எடுக்கிறது ஒரு உடற்பயிற்சி. 34 வயசு பெரிய வயசு இல்லை, எனக்கு 43 வயசு. நான் ஓடிட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்கிறேன். பின்னாடி ஓடுவேன், முன்னாடி ஓடுவேன், வேகமாக நடப்பேன், ரன்னிங்கு டான்ஸ் ஆடுற வேகமாக. சரிங்க. உங்களை கூட 9 வயசு மூத்தது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கனால நீங்களும் விளையாட்டுலேருந்து இருக்கலாம். நமக்கு அந்த அளவு வயசு கிடையாது. சரிங்க. ஓடி தேடுக்கோங்க. நின்ன இடத்துல அடிக்கலாம். 6 ஃபஸ்ட்டு 6 அடித்தா, இதே 6 4 அடித்தா, 2 ரன் அடித்தா 3 ரன். நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சிங்கிள் எடுக்கும்போது நம்ம சின்ன பையனாகிறோம். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது, சுறுசுறுப்பாகுது. எல்லா விதத்துலேயும் நமக்கு சுறுசுறுப்பு கொள்ளும். சரிங்க. இந்த விளையாட்டை நீங்கள் நல்லா விளையாடும் போது சிங்கிள் ரன் அடிக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் ஓட்டங்கள் நல்லா இருக்குது. மெதுவாக போக தேவையில்லை, வேகமாக போகலாம். வண்டி இல்லை, நம்மளோட வாழ்க்கை என்ன ஓட்டங்கள். சரிங்களா. நடக்க தயாராகுதுங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது. அந்த கிரிக்கெட் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்களோட ஃபீல்டு கிரிக்கெட்டு கற்றுக் கொடுக்கு. கிரிக்கெட்டு உங்களுக்கு கிரிக்கெட் பயிற்சி அறிங்க இந்த விளையாட்டு அது நிறைய விஷயத்துக்கு கற்றுக் கொடுக்கும். சரிங்களா. நன்றி.